சாந்தனூர் என்ற கிராமத்தில் மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வராங்க. அந்த கிராமத்தில் சிறு விவசாயிகள் அதிகமாக இருந்தாங்க. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அந்த ஊரோட துரதிர்ஷ்டம் என்னவோ அந்த ஊரில் ஒரு ஆலமரம் வளர ஆரம்பிச்சது. அந்த ஆலமரம் முருகேசனுங்கிற ஒரு விவசாயிக்கு சொந்தமான நிலத்தில் வளர்ந்துருக்கு, வேலி ஓரத்தில் வளர்ந்துருக்கு. இந்த ஆலமரம் நம்மளுக்கு காயும் கனியுமாவே கொடுக்க போகுது, கடாராங்காய் என்ற காய் கொடுக்க போது, நம்ம இதில் ஊறுகாய் போட்டு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு ரொம்ப மிக்க சந்தோஷம். பயத்தோட முருகேசன் வீட்டு கதவை போய் தட்டுறாங்க. முருகேசா, முருகேசா, இங்கே வந்து பாரு, உன் நிலத்துல இருக்கிற மரம் என்ன பண்ணுது பார்த்தியா? மக்கள் எல்லாம் கடிச்சு துப்பிருச்சு, எல்லாத்தையும் கொல்ல போகுது. உடனே மக்கள் எல்லாம் பஞ்சாயத்து கூட்டம் போட ஆரம்பிச்சாங்க. பஞ்சாயத்து கூட்டம் போட்டு ஒரு மந்திரவாதியை வர வச்சாங்க. மந்திரவாதி கிட்ட மரத்தில் இருக்கிற பேயை ஓட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மந்திரவாதி உடனே ஒத்துக்கிட்டு 1000 பொற்காசுகள் கொடுத்தா நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களும் சரி நம்ம நல்லதுக்காக செய்வோன்னு சொல்லி எல்லாம் கலெக்ட் பண்ணி காசை கொடுக்குறாங்க. மந்திரவாதிக்கிட்ட வேலையை முடி அப்புறமா பணத்தை வாங்கிக்கன்னு சொல்லி ஒரு மக்கள் சொல்கிறாங்க. மந்திரவாதி இதை ஒத்துக்கிட்டு மரத்து பக்கத்தில் மந்திரவாதி போகிறான். போனதுமே மரத்து பக்கத்தில் போய் விபூதியை ஊதுறான். ஊதுனதுமே மரம் அப்படியே காற்றுல ஆடி அப்படியே அவனை பிடிச்சி நசுக்கி கொன்று தின்னு எலும்பு போட்டுருது. இதை கண்ட ஊர் மக்கள் ரொம்ப பயந்து போயிடறாங்க. உடனே அந்த மக்கள் எல்லாம் அந்த நாட்டு மன்னர்கிட்ட ஓடுறாங்க. மன்னா பாருங்க, அந்த மரம் எங்களை எல்லாம் சாப்பிடுது, எங்களை கொல்ல பார்க்குது, எங்களை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி போகிறாங்க. உடனே மன்னர் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு இருக்கிறப்போ மன்னரோட பையன் இளவரசன் மன்னர் பக்கத்தில் போய் நான் அந்த மரத்தை அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மக்களும் இது கேள்விப்பட்டு மிகுந்த சந்தோஷப்படுறாங்க. ஆனால் மன்னர் வேண்டான்னு தான் சொல்கிறாரு. ஆனால் இவர் நான் போய் வெற்றி பெற்றுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அந்த இளவரசர் அந்த மரத்தை அழிப்பதற்கான வேலையெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். இதை உடனே நம்ம அழித்தாக வேண்டும் அப்படின்னு அவர் மனசில் நினச்சிக்கிட்டு இதை நம்ம வெற்றி பெற செய்யணும், நம்ம நாட்டு மக்களை காப்பாற்றணும்னு சொல்லி அவர் பேசிக்கிறாங்க. உங்கள் அப்பாட்ட போய் அவர் மக்கள் அனைவரும் கூடியிருக்க எல்லாரும் தள்ளி நிற்க சொல்லி எச்சரித்தார். அதாவது நீங்கள் ஆலமரத்து பக்கத்தில் தள்ளி இருக்கன்னு சொல்லி மக்களை எல்லாரும் இளவரசர் எச்சரிக்கிறாரு. மக்கள் எல்லாரும் தள்ளி நிற்கிறாங்க. தள்ளி நின்னதுமே அவர் என்னென்ன பொருளை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு, தயார் நிலையில் வச்சிருக்கிறாரோ, உருட்டுக்கட்டை, சீமனை, அந்த மாதிரி பொருளெல்லாம் ரெடி பண்ணி, வைக்கோல் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காரு மரத்தை எரிக்கிறதுக்காக. அதை அவரோட சிப்பாய்களை கொண்டு தேவையான பொருட்களை எல்லாத்தையும் தயார் நிலையில் வைத்திருங்கள் அப்படின்னு சொல்லி வேலை செய்கிறவங்கள்ட்ட எச்சரிக்கையாக சொல்கிறார். அவங்களும் சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இளவரசர் சொன்னதுக்கு சரிங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. இளவரசர் சொன்னதுக்கு மறுபேச்சு பேசாமல் அவங்களும் அவங்க வேலையை செய்கிறாங்க. வைக்கோலில் எடுத்து ரெடியான தயார் நிலையில் வைக்கிறாங்க. மரத்தை பார்த்து எல்லாம் எரியிறாங்க. உருட்டுக்கட்டை, வைக்கோல், சீமனை இப்படி வச்சுருக்கவங்க எல்லா பொருளும் ஆயுதமாக பயன்படுத்தி அந்த ஆலமரத்தை பார்த்து ஓங்கி ஓங்கி எரியிறாங்க. அவர் கூட இருக்கிற எல்லாருமே சேர்ந்து எரியிறாங்க. மரத்தை பார்த்து எல்லாம் வீசி எரியிறாங்க. மரத்தை, வைக்கோல், உருட்டுக்கட்டை எல்லாமே தூக்கி எரியிறாங்க. மரம் முழுமையாக எரியுது. மரம் அப்படியே அலறுது, கத்துது. அப்படியே பலட்ட காற்று வீசி நல்லா தீப்பற்றி எரிஞ்சிடுது. கடைசியாக மரம் முழுமையாக எரிஞ்சு சாம்பலாக இருக்குது. சாம்பலை கொண்டு போய் ஆற்றுல கரைச்சிட்றாங்க. அடுத்ததாக இளவரசருக்கு பட்டாபிஷேகம் நடக்குது. பட்டாபிஷேகம் நடத்தி மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்கிறாங்க.